இன்றைக்கான மினி வ்ளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கொஞ்சம் கூட கசப்பே தெரியாத பச்சை சுண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். கூடவே இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறதுனால வாரத்துக்கு ஒரு முறை இந்த குழம்பை சேர்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு சுண்டைக்காவை நல்லா கழுவிட்டு இடித்து ஓரமாக வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு கடாயில் ஒரு 4லேருந்து 5 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரியட்டோன்னு விட்டுட்டு கூடவே வந்துட்டு ஒரு கப்பு சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு 3 தக்காளி மீடியம் சைஸ் எடுத்து அதையும் நல்லா கட் பண்ணி வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க ஆட் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் நம்ம சுண்டைக்காவை இடித்து வச்ச சுண்டைக்காவை சேர்த்துட்டு அதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் லெமன் சைஸ் புளியை நல்லா தண்ணியில் ஊற வச்சுருங்க. இப்போ வந்துட்டு வெங்காயம் தக்காளிலாம் வதங்கினோன்னா ஒரு 3.5 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு ஒரு அரை கப்பு புளி தண்ணியும் ஒரு 2 கப்பு தண்ணி வந்து சேர்த்துட்டு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு குழம்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுருங்க. லாஸ்ட்டாக கொஞ்சமாக வெல்லம் போட்டு இறக்கிடுங்க.